Question number 25. Ajay is a friend of Rakesh. Pointing to an old man, Ajay asked Rakesh, "Who is he?" And Rakesh said, "His son is my son's uncle." The old man is related to Rakesh as option A, grandfather, option B, father-in-law, option C, father, option D, uncle. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் நவம்பர் 2017ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, அஜய் வந்து ராகேஷோட ஃப்ரெண்டு. இப்போ ஒரு ஓல்டு மேனை காமிச்சு அஜய் வந்து ராகேஷ்ட கேட்கிறாரு இவர் யாருன்னு சொல்லிட்டு. ராகேஷ் என்ன சொல்றான்னா, இவரோட பையன் வந்து என்னோட பையனோட அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. His son is my son's uncle. அந்த ஓல்டு மேன் வந்து ராகேஷுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபாதர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 25ல என்ன க்ளூ கொடுத்துட்டாங்கன்னு பார்ப்போம். அஜயும் ராகேஷும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து அஜய் வந்து ராகேஷை பார்த்து ஒரு ஓல்டு மேனை காமிச்சு இவர் யாரு உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ராகேஷ் சொல்றாரு, இந்த ஓல்டு மேனோட பையன் வந்து என்னோட பையனோட அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ஓல்டு மேன் வந்து ராகேஷுக்கு என்ன ரிலேஷன் வேணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். அங்கிள்னாக்க நம்ம இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் சித்தப்பா பெரியப்பான்னு கூட வச்சுக்கலாம். இப்ப அதனால வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப ஓல்டு மேனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஓல்டு மேனோட பையன், அந்த பையன் வந்து ராகேஷோட பையனுக்கு அங்கிள்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த இதை நான் டயக்ராம்ல போட்டேன். இப்ப வந்து ராகேஷோட சன்னுனாக்க ராகேஷ் இங்க இருப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னாக்க ராகேஷும் அந்த ஓல்டு மேனோட சன்னும் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அப்படி இருக்கலாம். அப்ப பிரதர்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஓல்டு மேனோட சன்னு தானே இவரு, அதனால ராகேஷுக்கும் அவர் வந்து என்னவா இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம். சோ ராகேஷோட பையனுக்கு அந்த ஓல்டு மேனோட சன்னு வந்து அங்கிளா இருக்கும்போது ராகேஷும் ஓல்டு மேனோட சன்னும் வந்து பிரதர்ஸா இருப்பாங்க. அப்படின்னாக்கா ராகேஷோட சன்னுக்கு வந்து அவர் சித்தப்பாவோ பெரியப்பாவோ இருப்பாரு. அப்ப அங்கிள்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஓல்டு மேனோட சன்னுக்கு அந்த ஓல்டு மேன் ஃபாதர்ன்றதுனால ராகேஷுக்கும் அந்த ஓல்டு மேன் வந்து என்னவா இருப்பாரு, ஃபாதரா இருப்பாரு அப்படின்றதுதான் ஐடியா. சோ ஆப்ஷன் சி, ஃபாதர்ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ்ல அந்த சென்டென்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அங்கிள்னு எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது டைரக்ட் மீனிங் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அங்கிள் வராது. அதுலயே அதே மாதிரியும் வரும். அப்படி இல்லைனாக்கா சித்தப்பா பெரியப்பான்னு வரும். அதனால அந்த ஐடியாவிலையும் பார்த்து நீங்க யோசிச்சு இந்த ஆன்சரை கெஸ் பண்ணணும்.